நலவென்பாலிங்க ஒரு பாட்டு. புகழேந்தி புலவன் இப்படி சொல்றான்: மங்கை ஒருத்தி மலர்கொய்வாள் வான்முகத்தை பங்கயம் என்றெண்ணி படிவண்டை செங்கையாள் காத்தால கை மலரை காந்தலன பாய்தலுமே. எப்போ போல நான் தமிழ் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறேங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு பூப்பறிக்க தோட்டத்துக்கு போகிறாங்க. பூப்பறிக்க போகிறா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு வண்டு என்ன பண்ணுதுன்னா, வேகமாக இவன் முகத்தை பார்த்து வருது. அந்த வண்டு என்ன நினச்சிருச்சான், ஆகா இது இவ்வளோ அழகான பூவாக இருக்கே. எதை? அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்துட்டு அந்த வண்டு நினச்சிருச்சான், ஆகா இவ்வளோ அழகான பூவாக இருக்கே அப்படின்னு. அந்த வண்டு வேகமாக வந்துருச்சான் பக்கத்தில் வந்த உடனே அந்த பொண்ணை இப்படின்னு தள்ளி விட்றா. தள்ளி விட்ட வண்டு அப்படியே போயிருக்கலாம்ல, போகலை. டப்புன்னு யூட்டர்ன் அடித்து திரும்பி பார்க்குது. அப்படியே யூட்டர்ன் அடித்து திரும்பி பார்க்குது. பார்த்தா அதனுடைய கைகள், அவளுடைய கைகளை பார்த்தா இது என்ன காந்தல் மலரா அப்படின்னு அந்த வண்டு பார்த்துட்டு திரும்ப அதை நோக்கி வந்துச்சான். அப்படி யூட்டர்ன் அடித்த பாட்டை நம்ம கவிஞர் சினிமாக்குள்ளே கொண்டாந்தாருங்க. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையால் மெதுவாக மூட. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையால் மெதுவாக மூட. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்கள் ஆக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கே நின்றேன், என் மகாராணி உனை காண ஓடோடி. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை பொங்கும் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார்.